எனக்கு பார்த்தா 1001 அந்த சீனரில் ஏன் எதிர 2 பாப்பா அந்த. ஆனால் இங்கே இருக்க இந்த பள்ளிவாழ் பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பொதுவாக பிராமின்ஸ்ட்டை வந்து நான் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணல. உங்களுக்கு உடல் உழைப்பானது வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இங்கேருந்து பார்த்தோம்னா மொத்த ஊரே அனாமத்தா தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிரீச்சிவங்க. நான் இப்போ ராஜஸ்தான் ஜெய்சல்மேரில் இருக்கேங்க. என் பேக் ட்ராப் பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு பழைய கட்டடத்துக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கேன்னு. ஆமாங்க, நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மேரில் இருக்க படா பாக், அதாவது படானா பெருசு, பாக்னா கார்டன், அதாவது பெரிய கார்டனில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்த இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து பக்கத்தில் வந்து குல்தாரான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ராஜஸ்தான் ஜெய்சல்மேர் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவீங்க. இப்போ கரண்ட்டாக ராஜஸ்தான் சீரீஸில் எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டு வரேன். ஜெய்ப்பூர், புஷ்கர், ஜோத்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்சல்மேரில் இருக்கேன். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஒரு ராஜா இருந்திருக்காங்க, ஜெய்சல் சிங்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜா வந்து இந்த ஜெய்சல் வேறு சிட்டியை கண்டுபிடிச்சனால தான், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு வேறு பேர் இருந்திருக்கு. அவர் வந்து இந்த சிட்டியை கண்டுபிடிச்சனால இந்த இடத்துக்கு ஜெய்சல்மேர்னு ஒரு பேர் வந்துச்சுங்க. ஸோ அவரோட மகன் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்த் சிங் 2ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த மக்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கேப்பா, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டேமு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணுறாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த டேம் அந்த சைடு இருக்குது, நான் உங்களுக்கு அதையும் போய் அந்த டேமை காட்டிடுறேன். இப்போ எனக்கு பார்த்தா 1001 அந்த சீனரில் ஏன் எதிர 2 பாப்பா அந்த பாட்டில் வர்ற மாதிரியும் இருக்கும். பாருங்களேன், லொக்கேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரூயினாக, அதாவது கொஞ்சம் இடிஞ்சு உடஞ்செலாம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அது அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துக்கிட்டு இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மைட்டிவி இங்கே கூட எடுத்துருந்துருக்கலாங்க. ஸோ பேக் டு த ஸ்டோரி. என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே உள்ள மக்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா டேம் கட்டணும்னு சொல்லிட்டு அவர் வந்து 18ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்து ஒரு டேம் கட்டிடுறாருங்க. அழகான ஒரு டேமு. ஏன்னா டெசர்ட் வேறையா, மக்களுக்கு வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேம் அழகாக கட்டி கொடுத்துறாரு. கட்டி முடிச்சோன்னா அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜா வராரு. அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய டேம் கட்டியிருக்காரு, அவருக்கு நினைவாக ஏதோ செய்யணுமேன்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஸ்தூபமாக வந்து அமைச்சிட்டாருங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பொதுவாக பார்க்கலாம், நீங்கள் வந்து இங்கிலீஷு மாதிரி நம்ம ஊரில் இந்த பழக்கங்கள் கிடையாது, வெளிநாட்டு படத்தில் வந்து பார்க்கலாம், அது ஹாலிவுட்டில் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா, நம்ம ஆண்ட்மேன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கதையில் என்ன ஆகும்னா, அந்த கற்கள் இருக்கும், யார் யார் செத்து போனாங்க, எத்தனை பேர் செத்து போனாங்க, எந்த ஊருக்காரங்க, அவங்களோட பின்னாடி பேருன்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்க பேர் இருக்கும், அந்த கல் மேலே இருக்கும். நான் வேணாட்டி அந்த சீன் முடிஞ்சுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி பக்கத்தில் அட்டாச் பண்ணி விட்றேன். அந்த மாதிரி அந்த செத்து போனவங்கள நினைவாக அவங்கள வந்து ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக தான் இங்கே இருக்கிற மொத்த பில்டிங்ஸுமே, அதாவது இங்கே இருக்க ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு ஸ்தூபத்துக்கு பின்னாடி அதாங்க கதை. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்தூபமாக இருக்கா, இது மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் கணக்கே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரோலை மட்டும் பாருங்களேன், 1 2 3 4 5, அப்புறம் இந்த சின்ன சின்ன ஸ்தூபங்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே கணக்கு தான். இங்கே இருக்க எல்லா ஸ்தூபத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அவங்கள, அதாவது இங்கே இறந்து போன ராஜாக்களாக இருக்கட்டும், அதாவது அந்த ஜெய்த் சிங் 2ல் ஆரம்பித்து அவங்களோட குடும்பத்தினர், அப்புறம் அந்த ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் இங்கே இருக்க ஒரு சில முக்கியமான ஆட்களோட ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக தான் இந்த படா பாகம் வந்து இங்கே கட்டியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே வந்தோன்னா ஒரு கைடு எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. நான் வந்து ஒரு 100 ரூபா தான் கேட்டார் என்கிட்ட வந்து. ஸோ நம்மளே இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், 150 ரூபா டிக்கெட். நான் ஒரு 50 ரூபா டிக்கெட் இருக்கும் வந்து பரவாயில்ல, 50 ரூபா நார்மல் ரேட் அப்படின்னு இல்லை, 150 ரூபா டிக்கெட். அது ஒன்று தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, கொடுத்து தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த காசு ஃபுல்லாக இந்த மெயின்டெனன்ஸ்க்குள்ளதுக்கும் இங்கே இருக்க வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி தான் போகுது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 150 ரூபா கொடுத்து கட்டி வர மாதிரி இருக்கும். ராஜஸ்தானில் நான் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணதில் நான் ஒரு பெரிய ஒரு இதாக பார்க்குறது ப்ராப்ளமாக நான் ஃபேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி ஃபீஸ் தான். 150 200 அப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க. ஃபாரினர்ஸும் நிறையா வராங்க, அவங்களுக்கு இதை விட அதிகமான சார்ஜ் வச்சுங்க. பட் இந்தியன்ஸுக்கு வரோம் ஒரு மினிமமாக லிமிட்டடாக ஒரு 50 ரூபா, ஒரு
ஒரு 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்கலாம். இது தாங்க அந்த ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த டேமு. 16ஆம் நூற்றாண்டில் ஜெய்ட் சிங் 2ன்னு சொல்கிறவர் தான் இந்த டேமை வந்து கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து தண்ணி சேமித்து வைக்கிறதுக்காண்டி தான் இந்த இடங்களில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருந்திருக்கும். இப்போ தண்ணிகள் எதுவுமே இல்லைங்க, வறண்டு காட்சி அளிக்கப்படுகிறது. ஆனால் இங்கேருந்து அந்த வியூ பார்க்க ஒரு அழகாக இருக்குது. வந்தீங்கன்னா அழகான நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாங்க. சூப்பராக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அதுவும் அந்த சன் அந்த கோபுரத்தில் பட்டும்போது அது ஒரு கலர் தருது பார்த்தீங்களா. இந்த கற்கள் வந்து நான் உங்களுக்கு முக்கியமான மென்ஷன், இங்கே இருக்க கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் கற்கள் தாங்க. அதாவது இந்த இடத்துலேருந்து உடச்சி எடுத்து தான் இந்த மாதிரி வந்து இதே கட்டியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் தான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து உங்களுக்கு மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க. இதை பாருங்களேன், நம்பர் ஒவ்வொரு இதையும் போட்டிருக்காங்க. 50, 38 அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த 48ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 48 செதஞ்சு கிடக்குங்க, மொத்தம் உடஞ்சிருச்சு போல். மைட் பி நிறையா காரணங்கள் இருக்கலாம். வீக்காக இருந்திருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷனு, இல்லை காலப்போக்கு 16ஆம் நூற்றாண்டில் பழைய இதாக கூட இருந்திருக்கலாம். ஸோ ஆனால் இது உடஞ்சதையும் ஓரளவுக்கு ஏதோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட யார் அந்த மனுஷன், அதாவது அந்த ராஜா என்ன பண்ணார், அந்த வீரரோட பேர்லாம் போட்டிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா சுக்காக உடஞ்சி கிடக்கு. நம்ம வந்து அங்கிள்ஜியை மீட் பண்ணோம், அவங்க எனக்கு நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஆனால் அவர் வீடியோவில் வர விரும்பலைங்க. ஸோ உங்களுக்கு அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தான் கைடு வேணும்னு சொல்கிறதுங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் சொன்னார் தெரியுமா? நான் முடிச்சுட்டு கிளம்பலான் இருந்தேன், ஆனால் என்னை நிப்பாட்டி வீடியோ எடுக்கிறீங்களாப்பா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசுக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ உங்களுக்கு நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேங்க. அவர் எனக்கு சொல்லி கொடுத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இங்கே பார்க்குற சத்ரீஸ்ன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடம் பேர் வந்து படா பாகு. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் எனக்கு சொல்லிட்டார். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த டேமு கட்டியிருப்பாங்க, எப்படி டெசர்ட்டுக்குள்ளே வந்து ஒரு கார்டன் இருக்கும், அதான கேள்வி. இது டெசர்ட்டு, இதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி கார்டன் இருக்கும்? ஏன் காரணம் நான் சொல்லிடுறேன். டேமு கட்டிட்டாங்களா? ஆக்சுவலாக நீங்கள் இங்கேருந்து இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்சல்மேர் கோட்டை இருக்குங்க. இந்த தூரத்தில், அதாவது நான் கை காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த தூரம் வரைக்கும் ஜெய்சல்மேர் கோட்டை. அப்போ மழை பெஞ்சிச்சுன்னா ஜெய்சல்மேர் கோட்டை மேலே இருக்குது, அந்த சிட்டியே மொத்தமாக மேலே இருக்குது. அந்த ஜெய்சல்மேர் கோட்டையில் மழை பெஞ்சுன்னா அது வடிஞ்சு நீரோடைய எங்கே தேக்கம் இருக்கோ அதை நோக்கி தானே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஜெய்சல்மேர் கோட்டை இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். அந்த 6 கிலோமீட்டரில் இருக்க நதி பார்த்தீங்கன்னா இந்த நீர் பாசனம் மாதிரி அப்படியே ஒழுகி வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து சேருமாங்க. பாருங்கள், இதெல்லாம் அந்த மரங்கள் இருக்கும். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த மரங்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த நீர் ஒழுகிற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா மரங்கள் உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபுல் ஏரியாவுமே நீர் பாசனத்தை வச்சு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பெரிய கார்டன், அதாவது படா பாகுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான நிறைய செடிகள் வளருதுங்க. நம்ம ஊர் மாங்காய் செடி, நம்ம ஊர் நவாப்பழம் செடி, கூஸ்பெரி செடின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்து இந்த நீரோடைய ஒட்டி உள்ள இடங்களில் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. அதனால தான் இது என்னதான் இவ்வளோ பெரிய டெசர்ட் ஏரியாவாக இருந்தாலும் இங்கே நிறையா கிராமங்கள் இருக்குது. ஒரு 50க்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. மக்கள் யாரும் இதை ஏன் விட்டுட்டு போகலன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர் பாசனத்துக்காண்டி தாங்க. இந்த நீர் பாசனத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ட் சிங் 2 வந்து இந்த டேமை கட்டி கொடுத்தாரு. எக்ஸாக்டாக நான் கை காட்டுறேன், அந்த பில்டிங்கு சைடில் இருக்குதா அந்த டேமு. ஸோ இந்த தண்ணியை தேக்கி வச்சு இங்கே ஃபுல்லாக நீர் பாசனம் பண்ணி மக்களுக்கு வந்து ஹெல்ப் பாருங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த டெசர்ட்டுக்குள்ள இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு அவர் எப்படி யோசிச்சிருப்பாருன்னு பாருங்க. மழை நீரோடி வருது, அதுவும் 5 நாள் தான் தண்ணி வருமா. எப்படி வருஷத்துக்கே 5-6 நாள் மட்டும்தான் இங்கே வந்து தண்ணியே, அதாவது மழை இருந்தான தண்ணியே. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கும் 100க்கும் மேற்பட்ட கிணறுகள் இருக்குது. ஸோ அந்த அங்கிள்ஜி எனக்கு ஒரு கிணறு காமிச்சாருங்க. உங்களுக்கு நான் அந்த கிணறு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன், ஃபோனில் காட்டுறேங்க. இந்த கோப்ரோவில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே நல்ல ஜூமில் போய் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு கிணறு. இந்த சின்னமாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க கிணறு. ஸோ இந்த மழை வர்ற டைமில் இந்த கிணறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா அந்த தண்ணி வர்ற வழியில் அந்த கிணறையே கட்டியிருக்காங்க. அதனால அந்த கிணறுக்குள்ளே போய் தண்ணி ஃபுல்லாக சேவ் ஆயிரும். ஸோ அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள தேவைகளை எடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரு அந்த ராஜா. இந்த ஐடியா எனக்கு சத்தியமாக இந்த நாலேஜ் சுத்தமாக கிடையாது. அந்த அங்கிள் எனக்கு சொன்னனால மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு கிடைப்பாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இன்னொன்று சொன்னார், இந்த 2 சத்ரீஸ்க்குமே
பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசங்கள் இருக்குங்க. இந்த சத்ரீஸ் பார்த்தீங்கன்னா முகல் எம்பரர்ஸ், அதாவது முகல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஆர்கிடெக்சரை இன்ஸ்பயர் பண்ணி கட்டினது தான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சத்ரீஸ்ங்க. அதாவது இந்த ஸ்தூபம் மாதிரி கோபுரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே பாருங்களேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த முகல் ஆர்கிடெக்சர் தான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20ஆம் நூற்றாண்டு இந்த நாளுமேங்க உங்களுக்கு நான் கையில் காட்டுற 1 2 இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட தாத்தாக்களுக்காண்டி அவங்களோட கிராண்ட் சன்ஸு அவங்க பசங்க அந்த மாதிரி கட்டினது தான் இந்த ஃபுல் சத்ரீஸுமேங்க. ஸோ இதுதான் இந்த 4 இருக்குது, 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இங்கே 4 சத்ரீஸ் இருக்குது. 4மே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக கட்டப்பட்டதுங்க. அந்த இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் அப்போ வந்து கட்டப்பட்டது தான் இந்த 4 சத்ரீஸ். இங்கே 4 சத்ரீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கட்டப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் கட்டப்பட்டதுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் வந்து அந்த அங்கிள் எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நம்ம ஹிந்துக்கள் கோவில் கட்டுற மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும், கோபுரமாக இருக்கும். ஆனால் இது பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே ஸ்தூபமாக இருக்குது. அதாவது இந்த முகல் எம்பரர்ஸ் இந்த டோம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதோட வேர்டு, அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹிந்து ஆர்கிடெக்சருங்க, இது பார்த்தீங்கன்னா முகல் ஆர்கிடெக்சருங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கோபுர ஸ்டைலு வந்து இங்கே ஒரு கைண்ட் ஆஃப் பிராமின்ஸ் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பலிவால்னு சொல்கிற ஒரு கம்யூனிட்டி, பலிவால் பிராமின்ஸ்னு சொல்கிற ஒரு கம்யூனிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சரை வந்து ஃபவுண்டேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, எங்கேயுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிராமின்ஸ் கூட்டம் தான் இவங்க. லைட்டாக உட்காந்துக்கிறேன், கால் வலிக்குது, ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சுங்க 2-3 நாளாக. ஸோ அதனால் நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வீடியோ எடுத்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த குரூப் ஆஃப் பலிவால் பிராமின்ஸ் என்னன்னா மற்ற பிராமின்ஸ் மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் ஐயங்கார்னு சொல்லிட்டு நிறைய வகையான சப்கிளாஸான பிராமின்ஸ்லாம் இருக்காங்க. பட் இந்த பிராமின்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற பிராமின்ஸ் மாதிரி இல்லாமல் மற்ற பிராமின்ஸ்னால் பொதுவாக அவங்க ஆக்குபேஷன்னா கோயிலில் வந்து கடவுளை வந்து என்ன சேவை செய்கிறது தான் மற்ற பிராமின்ஸோட வேலை. ஆனால் இங்கே இருக்க இந்த பலிவால் பிராமின்ஸ் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க, ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பிராமின்ஸ் கூட்டம் தான் இங்கே இருக்க பலிவால் பிராமின்ஸுங்க. ஸோ மற்ற பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை ரிச்சுவல் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சேவை செய்கிறதுன்றனால அவங்களுக்கு உடல் உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கம்மியாக. எப்போதுமே பொதுவாக பிராமின்ஸ்ட்டை வந்து நான் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணல, பட் அந்த நூற்றாண்டு காலத்தில் அவங்களுக்கு உடல் உழைப்பானது வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. மற்ற சமுதாயத்தை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு பிரிவினை எதுவும் சொல்லலை, நடந்ததை நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே உள்ள பிராமின்ஸ், அதாவது இந்த பலிவால் பிராமின்ஸ்ன்றவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் டிஃப்ரென்சியேஷன் காட்டுறேன். யார் மனசையாவது புண்படுத்தி இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுங்க, பட் நான் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்தை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட ஒரு மகிமை. ஸோ இப்போ தெரியுது அவங்களுக்கு, நான் வரும்போது கைடு இல்லாமல் வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த அங்கிள் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் சொன்னனால தான் ஓ இவ்வளோ இருக்கா இந்த இடத்துல. சும்மா இங்கே 2 கல் இருந்துச்சு, நான் கூட கல்லுன்னு நினச்சி விட்டேன், பார்த்தா அது கிணறு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல, இதனால கைடு வேணும்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க நம்ம 2வது ஸ்பாட்டுக்கு போவோம். பட் இப்போ அது சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீல் வருது, எனக்கு கற்பனை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஓ இப்படி தான் நடந்திருக்கு, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கற்பனை வருதுங்க. சரி வாங்க உங்களை 2வது ஸ்பாட்டில் வந்து சந்திக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 2வது ஸ்பாட்னு. ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக 2வது ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அங்கே எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் கேட்க போகிறான்னு தெரில, போனால் தான் தெரியும். 2வது ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. அதாவது எல்லோரும் ஒரு ராஜஸ்தான் ஜெய்சல்மேர் வந்தாலே இந்த இடத்த மறக்காமல் விசிட் பண்ணுவாங்க. இந்த இடத்தோட பேர் தாங்க குல்தாரா, அதாவது தி அபேண்டன்ட் வில்லேஜ் இன் ஜெய்சல்மேர். ஸோ இந்த வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டு அந்த இடத்துல வாங்குறாங்க. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா, ஒரு பர்சனுக்கு 30 ரூபா, மொத்தம் ஒரு ஆளுக்கு 80 ரூபா கணக்கு வச்சு வாங்குறாங்க. வண்டிக்கு 50 ரூபா தான், ஆனால் ஒரு ஆளுக்கு 30 ரூபா. எத்தனை பேர் வந்தாலும் சரி அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து 30 ரூபா இன்ட்டு 10 பேர்னா 300 ரூபா. வண்டிக்கு 50 ரூபா வாங்கிடுறாங்க. பஸ்ஸுனா 100 ரூபா தனியாக டிக்கெட் வாங்கிறாங்க. ரெண்டுக்கும் தனித்தனி டிக்கெட்டு. கலராக இன்றைக்கி ஃபுல்லாக டிக்கெட் கலெக்ஷன்ஸ் தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோ, ப்ளூ, பிங்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம போய் தான் பார்க்கணும். வண்டி அலோடுங்க. நம்ம வந்து வண்டியிலே அழகாக வந்து ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபாரினர்ஸ்லாம் வண்டியில் வந்துக்கிட்டு நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமாக தாங்க இருக்குது. உள்ள என்ட்ரி ஆனு பார்த்தீங்கன்னா ஜுராசிக் கேக்டஸ் பார்க் குல்தாரா அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம கள்ளி செடி நம்ம ஊரில் சொல்லுவாங்களா அதோட பார்க்குன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லைங்க, எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, டேரெக்டாக அந்த வில்லேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூயின்ஸ், அதுக்கு டேரெக்டாக போயிடுறாங்க. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இந்த பார்க்குக்கு வராங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதாங்க அந்த அபேண்டன்ட் வில்லேஜ். ஆக்சுவலாக சாரி அதை மறந்துட்டேன் பாருங்க. இங்கே வந்து அந்த கேக்டஸ் செடிக்காண்டியே உங்களுக்கு தனியாக ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேக்டஸ். அதாவது நம்ம ஊரில் பெரும் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த கேக்டஸ் தான் வளரும். பட் இந்த கேக்டஸ்லாம் பாருங்களேன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இந்த கேக்டஸை பற்றி தான் உங்களுக்கு நான் காலையில் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா கள்ளிச்செடி ஃபுல்லாக வந்து குச்சி குச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், தடிமண்ணாக இருக்குது. நம்ம ஊரில் இது மாதிரி பெருசாக இருக்கும், ஆனால் இங்கே உள்ளதெல்லாம் அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சியாக நீட்டமாக இருக்குது. தண்ணி இல்லை, ஸோ தண்ணி இல்லாத இடத்துல இந்த மாதிரி கேக்டஸ் தான் வந்து அதிகமாக வளரும். உங்களுக்கு தெரியும், சயின்ஸு நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுலேயே, பாட்டினி. இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்ல வேணாம், ஸோ சொல்கிறேன். இதுதாங்க எனக்கு பிடிச்ச கேக்டஸ். பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் அழகாக இருக்குல்ல. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த வந்து வச்சுருக்காங்க, கேக்டஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கள்ளிச்செடி அது சம்மந்தமானதான். யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான். யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல, சும்மா வர்றது அப்படியே சுற்றி பார்க்குறது போகிறதுன்னு இருந்துட்டனால யாருமே இந்த மாதிரி இடத்தை வந்து பார்க்குறதில்ல. ஏங்க ஆலோவேரா இருக்குங்க, ஆனால் காஞ்சி போய் கிடக்கு பாவம். அடிக்கிற வெயில் காஞ்சி தான் கிடக்கு, என்ன பண்ணுறது. பட் உள்ளே வந்து சாதனம் இருக்கான்னு தெரியல. ஆமாம், கீழெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சையாக இருக்குது. பட் ஆனால் மொதல் தடவை ஆலோவேரா வந்து காஞ்சி இங்கே தாங்க பார்க்குறேன். அந்த அளவுக்கு வெயிலுங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கள்ளிச்செடி தான், யாருமே இல்லையே. கள்ளிச்செடி மட்டும்தான் இங்கே இருக்குது. இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருக்குது. இதோட ஒரு இதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு குத்தும், இங்கே வந்து கள்ளிச்செடி குத்திடுச்சு. இதை எடுக்கிறது பெரிய டாஸ்க் ஆச்சே. பாருங்க, இது நான் மட்டும் செப்பல் போடாமல் இல்லை இது போடாமல் வந்து நேரம் முரட்டாக 2 குத்தி இருக்கும். பரவாயில்ல, இதுலேருந்து நம்ம தப்பிச்சாச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய முள்ளுங்க. அதாவது இந்த குல்தாரா வில்லேஜ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், குல்தாரா த கோஸ்ட் ஹாண்டட் வில்லேஜ். ஸோ அதோட ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்துட்டு உங்களை இடத்த வந்து லைட்டாக காட்டினா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த இடம் ஹாண்டட்னா என்ன ஃபஸ்ட்டு? அதாவது பேய்கள் இருக்கும், அதாவது பூதங்கள், அமானுஷ்ய சக்திகள், அப்புறம் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறனால தான் அந்த பிளேஸ் வந்து ஹாண்டடுப்பாங்க. இது ஏன் ஹாண்டட் ஆச்சு? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே ஒரு கைண்ட் ஆஃப் பிராமின் கூட்டம் இருந்திருக்காங்க. பலிவாள்னு சொல்லிட்டு ஒரு பிராமின் கூட்டம் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே எல்லா இடங்களில் விவசாயம் பண்ணி இங்கே இருக்க இடங்களை வந்து ஆடு மாடு மேய்ச்சின்னு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நல்லா ப்ராஸ்பரஸ், அதாவது நல்ல வளத்தோடு இவங்க இருந்திருக்காங்க. அந்த டைமில் சலீம் அப்படி சிங் சொல்லிட்ட விட சலீம் சிங்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரூலர் மாதிரி இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே இருக்க மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. டேக்ஸ் இவ்வளோ கட்டு, நீ வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிற, அடிக்க சித்திரவதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தலையை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். யார்? இந்த சலீம் சிங்னு சொல்கிறவர். அதனால மக்கள் வந்து பேசிக்காக இதான் ரீசன். இந்த ரீசன்னால மக்கள் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ், இந்த குல்தாரா வில்லேஜை வந்து கை விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காரு அந்த மனுஷன். அதனால அவர் கை விட்டுட்டு போயிட்டார். அதனால மக்கள்லாம் கை விட்டு போயிட்டாங்க. ஆனால் போனவங்க சும்மா போனவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த வில்லேஜில் வந்து இனிமேல் எதுவுமே நடக்காது. ஐ மீன் இங்கே யாருமே வாழ தகுதி இல்லாமல் இந்த இடம் மாறிடும், உனக்கு வந்து இனிமேல் அழிவு காலம் தான் சொல்லிட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த வில்லேஜுக்கு சாபத்தை விட்டு போயிடறாங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த சலீம் சிங்னு சொல்கிற அந்த ஆளுக்கு வந்து சாபத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. நைட்டோட நைட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் நைட்டோட நைட்டாக எல்லாரும் அவங்க பட்டி படுக்க எல்லாத்தையும் சூறை கட்டிட்டு, அதாவது மூட்டை கட்டிட்டு நேராக இந்த வில்லேஜை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் சாபம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னையிலேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹாண்டட் வில்லேஜ். இங்கே வந்து அமானுஷ்யமான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து இங்கே கிராஸ் பண்ணவங்க, நடந்து போனவங்க வந்து ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஹாண்டட்னு சொல்லிட்டாங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை, இன்ஹாபிட்டேட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவால் ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தீரனின் அதிகாரம் 1 படம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இங்கே தான் நடந்திருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குங்க. அந்த லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது. இது வந்து யாருமே இங்கே இல்லை. மெயின் ரோட்டில் ஆக்சுவலாக எல்லோரும் போயிடுறாங்க. நான் நம்ம செல்லக்குட்டி வண்டி வச்சுருக்கேன், அதாவது நம்ம தம்பி ஹோண்டா ஷைனு, நம்ம ஊர்லேருந்து ஓட்டியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் தலைவனை. ஸோ அவனுக்கு ஒரு ஷவுட் அவுட்டு. ஸோ நான் வண்டி வச்சிருக்க காரணம் தான் நான் அந்த இன்னும் யாருமே போகாத இடத்துல நான் அப்படியே உங்களுக்கு போயிட்டு அப்படியே லைட்டாக அந்த வீடியோ காட்டுறேங்க உங்களுக்கு. இதுதான், அதாவது நான் இப்போ சொன்ன மேட்ரு தான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நடந்த விஷயங்கள். அப்புறம் அவங்க கட்டுக்கதை 6 மணிக்கு மேலே பூதம் நடக்குது, 6 மணிக்கு மேலே அவன் நடக்கிறான், இவன் நடக்கிறான், மோகி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த பேக் ஸ்டோரி. அதனால் இந்த மக்கள் இந்த இடத்த வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகேவா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு இங்கே இருக்க இடத்துல காட்டிடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இப்போ அட்வென்ச்சர் ரைடு தான், எந்த ரோடும் இங்கே ஒழுங்காக இல்லை. பாருங்களேன், மொத்தமாக அப்படியே தரிசாக இருக்குது. ஒரு பில்டிங் கூட இல்லை, எதுவுமே கிடையாது. வெறும் அந்த பழைய காலத்து இந்த செவரு வால், அந்த வாலில் இருக்க கல், அந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இருக்குது.
சும்மா நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போமா? எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. வீடெல்லாம் அப்படியே சுக்காக நூறாக உடஞ்சிருக்கு. இதில் போயிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி வீடு கிச்சன் எப்படி காட்டுறதுன்னு தெரில. சரி, ஏதாவது ஒரு வீடு இருக்கும் அழகா, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு லைட்டாக சுற்றி பார்ப்போம் நம்ம. ஸோ இங்கே வந்து ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. வீடு கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க. இதுதான் அந்த வீடு. இது வந்து ஹாலாக இருந்திருக்கலாம், கிச்சனாக இருந்திருக்கலாம், என்ன வந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை சாமி ரூமாக இருக்குமோ? இவ்வளோ சின்னமாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். ஓ, இது படி. இது வந்து ஸ்டேர் கேஸ் வச்சு மாடிக்கு போகிற படி. மாடி விட்டமாயிடுச்சு. இப்போ மைட் பி இதுக்கு மேலே வரைக்கும் பில்டிங் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஹாலாக இருக்கலாங்க. நல்லா இருக்குது. ஹாலுக்குள்ளேயே அந்த டைமில் வீட்டுக்குள்ளே படி வச்சுருக்காங்க பாருங்கள். நான் இப்போ தான் அது ஃபேஷன் நினச்சேன். ஆனால் அந்த காலத்திலே வீட்டுக்குள்ளே படி வச்சு இந்த குல்தாரா மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்கங்க. அப்படியே கொஞ்சம் பேக்ரவுண்டில் அப்படியே ஒரு தெறிக்கி விடுற மாதிரி பயப்படுற மாதிரி மியூசிக் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் வைப் அப்படியே கேரி ஆகும். எல்லாம் உடஞ்சி கிடக்குங்க. ஆனால் இங்கே மக்கள் வந்து இந்த கிளாஸு குப்பியை உடைக்கிறதுக்கும் ஷெல்ஃபு பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு அது ஜன்னலாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இது ஜன்னல். இது வந்து இதாக செல்ஃபாக இருக்கும். இங்கே பொருட்கள்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அஃபோர்டபுளாக இருக்கும்ல அவங்களுக்கு ஈஸியாக. அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். இது என்னமோ வந்து இந்த ஹீட்டு வைக்கிற இடம்னு நினைக்கிறேன் பாருங்கள். சும்மா அந்த ஏதோ பற்ற வைக்கிறதுக்கு மாதிரி. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங் காற்று வந்துட்டு போடுறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஜன்னல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் இல்லை இவன் வீட்டில் இன்னொரு பார்ட்டிஷனான்னு தெரில. இது மைட் பி பெட்ரூமாக இருக்கலாம். கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கு. அப்படியே நம்ம அந்த வீட்டோட படிக்குள்ளே ஏறி போயிட்டு இருக்கோங்க. படியை ஏறிட்டு வெளியே வந்தால் படி கிடையாது, மாடி கிடையாதுங்க. ஓ, எங்க இங்கேருந்து பார்த்தோம்னா மொத்த ஊரே அனாமத்தா தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வீடு அந்த மேலே இருக்க எதுவுமே கிடையாது. அந்த டாப்பில் அந்த போடுவாங்களே கான்கிரீட், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்த மேல் கூரையெல்லாம் உடஞ்சி கிடக்குங்க. ஆக்சுவல் என்ட்ரிக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்தீங்களா. வெல்கம் குல்தாரா. அப்புறம் இங்கே விஆர் கேம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குங்க. வந்தது நீங்கள் சைட்ஸு பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல மைட்டு பி உள்ளுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஆர் மாதிரி. ஓகே, இது கூட கொஞ்சம் ஒர்த்தபுள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு பில்டிங் மட்டும் ப்ராப்பராக இருக்குது. மற்ற எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கி வச்சு தேங்க்யூ. இந்த ஒரு பில்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்தோம். போலீஸ் பிடிச்சிட்டாங்க. யாருன்னா 2 பையல் எங்கிட்ட இருந்துருந்தாங்க. அதில் காணோம். 2 பையல் என்ன பண்ணிட்டாங்க, மேலே ஏறி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அவர் வந்து அசிங்கமாக அவரை போட்டு சூன்னு திட்டி. இந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணி நீங்கள் இங்கேருந்து மொத்த வில்லேஜும் இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ இதுக்கு மேலே ஏறி வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். பாருங்கள், மொத்த வில்லேஜ் இங்கேருந்து தெரியுது. என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 குடும்பங்கள் இருந்துருக்குமா இங்கே. அவ்வளோதான். ஸோ வந்தோம்னா ஃபோட்டோ ஷூட் தரமாக எடுக்கலாம். கொஞ்சம் ஸ்டோரி தெரிஞ்சுட்டு வாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. 30 ரூபாய்க்கு ஓகே. இந்த குல்தாரா வில்லேஜை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ஒர்த்து வாட்சபிள். அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா தெரில. பட் இதுக்கு நீங்கள் சிட்டியிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். வர வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த படாபாக் இருக்குது, அப்புறம் அந்த குல்தாரா வில்லேஜ் இருக்குது. அதை நீங்கள் ஒரே டே விசிட் பண்ணிக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு சம ஒர்த்து. 150 ரூபா கொடுத்து அந்த நினைவு மணிமண்டபத்துக்கு போகல, அது சொல்லித்தர்றதுக்கு டீட்டெயிலாக ஒரு வியூவாவது போட்டுருந்துருக்கணும். இந்த இடத்துல இந்த ராஜா வச்சுருக்கோம் அப்படின்னு டீட்டெயில் போட்டு வரணும். பட் பெருசாக அந்த டீட்டெயில் பற்றி எதுவும் போடல, நம்ம தான் படித்து வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த இடம் எவ்வளோ ஒர்த்து. வந்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுத்து அந்த பழைய காலத்து அந்த விஆர்லாம் இருக்குது, முடிஞ்சால் அதுவும் ட்ரை பண்ணுங்கள். இங்கேயும் கைடு வந்து இருந்திருக்காங்க. பட் எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணாங்க தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் கேட்டாங்க. அங்கே கண்டிப்பாக நம்ம 100 ருபீஸ் கொடுத்து 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குகிறோம். ஒரு 100 ருபீஸ்க்கு நம்ம கைடு வாங்கியிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் இப்போ யோசிக்கிறேங்க. பட் எனக்கு அந்த அங்கிள்ஜி வந்து நிறைய டீட்டெயில் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு இன்னொரு தேங்க்ஸ். ஏங்க சரியான பசி. ஸோ அதனால் ஜெய்சல்மேர்லேயே இருக்கிறதுலே விலை கம்மியான ஒரு ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்சல்மேர் என்ட்ரன்ஸ். அதாவது இந்த இடம் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஜெய்சல்மேருக்கு அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சன்ரைஸ் பராத்தா ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். இதான் அந்த கடை.
இந்த கடையை பார்த்து வச்சுக்கோங்க. ஜெய்சல்மேரில் இருக்கிறதுலே கம்மி. 2 ஆலு பரோட்டா பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரூபா தான். ஒரு 3 நாளாக நான் இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டாக சாப்பிட்ணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நம்ம கடைக்கு வாங்க. உங்களுக்கு அப்படியே மெனுவும் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. அதாவது பரோட்டா இருக்குது, நான் இருக்குது, புலாவ் இருக்குது, எல்லாமே பட்ஜெட் ரேட்டு. ஒரு பரோட்டா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 120, 80ல் ஆரம்பிச்சு 90ல் ஆரம்பிச்சு 120 ரூபா வரைக்கும் இருக்குது. ஆனால் இங்கே 70 ரூபாய்க்கு 2 பரோட்டா தராங்க. ஸோ உங்களுக்கு நான் உள்ளே போயிட்டு அந்த என்னென்ன டிஷ் இருக்குது, என்னென்ன தராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட் அஃபோர்டபுள். ஜெய்சல்மேருக்குள்ளே சன்ரைஸு பரோட்டா ஹவுஸ்ன்னு சொல்லி பேரே இருக்கும். ஸோ நம்ம அண்ணனும் அக்காவும் தான் கடை இந்த செட்டப், கடையோட செட்டப் உள்ள சின்ன ஏரியா இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டாக பண்ணோன்னா திரும்பி சொல்கிறேன், பட்ஜெட்டாக பண்ணால் இங்கே வந்து சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆலு பரோட்டா, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சப்ஜி, தயிர், ஊறுகாய் தராங்க. இதான் நம்ம கடை. இதுதான் இருக்கிறதுலே சீப்பான கடைங்க. சாப்பாடும் சூப்பராக இருக்கும். வணக்கங்க, ரிட்டர்ன் டு வணக்கம். ஏன்னா நம்ம 3வது ஸ்பாட் சொன்ன மாதிரி சன்செட் பார்க்க வந்திருக்கோம். கிளடிசர் லேக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லேக் இருக்குது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ அதை தான் பார்க்க வந்திருக்கோம். லேக் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரீ என்ட்ரி தான் நினைக்கிறேன், எதுவுமே இல்லை. பட் உள்ள போட்டிங்கும் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு அப்படியே இடத்த வந்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடை வீதி அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இந்த ராஜஸ்தான்லேயே எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த சன்செட்டு தாங்க. சன்செட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போடுவாங்கள்ல, கையில் டேட்டு, பெர்மனெண்ட்டில் டெம்பரரி டேட்டு போடுவாங்கள்ல, அது மாதிரி. அப்புறம் இங்கே இருக்க சொவீனியர்ஸ் நிறையா இருக்குங்க. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கே சொவீனியர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. மக்களும் ஜனக்கூட்டமும் அதிகமாக தான் இருக்குங்க. எக்கச்சக்கமாக இருக்காங்க. நம்ம கரெக்டாக ஒரு ஸ்பாட்டை பார்த்து பிடிச்சி உட்காந்துருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கடிசர் லேக்குங்க. உள்ள போட்டிங், செல்ஃப் போட்டிங் இருக்குது. அப்புறம் அவங்களே துடுப்பு கூட்டிகிட்டு போகிற இடமும் இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்த தான் கண்டுபிடிக்கணும் போல் இருக்குது. அண்ணன் அழகான ஸ்பாட்டை பிடிச்சார். பட் என்ன சூரியன் தான் தெரியலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் செட் ஆகிருங்க. அதுக்குள்ளேயும் வேகமாக கண்டுபிடிக்கணும். இது இப்போ தண்ணி இருக்கனால இதுக்குள்ளேயும் போக முடியாது. போட்டிங் டிக்கெட் வாங்குறதுக்காண்டி வந்தேன். இந்த இடம் தான் அதை விட சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். பாப்பா இந்த வயசுல இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ஆகிடும் போல இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குது. கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் போலங்க. எத்தனை போட்டு இருக்கும், எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. நம்ம ரேட்டுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் போட்டிங். இல்லாட்டி ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட்டை பிடிச்சி உக்காந்துருவேன். ஒரு 100-200 இருந்துச்சுன்னா அழகாக கொடுத்துட்டு அழகாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு மேலே சொன்னீங்கன்னா பாய் நன்றி மீண்டும் பாருங்கன்னு அவனுக்கு ஒரு நன்றியை போட்டு ஏதாவது தூரமாக போய்ட்டு ஸ்பாட்டில் உட்காந்துருவேன். ஓஹோ, கஷ்டம்தாங்க, ரொம்ப கடினம். அநியாயத்துக்கு கூட்டமாக இருக்குது. இதில் போய்ட்டு நம்ம கேட்குறதா ரொம்ப கஷ்டம்தான். டிக்கெட் எங்கே வாங்குறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடிசார் லேக்குக்கு 2 பேர் போனால் 300 ரூபா. அதுவும் அரை மணி நேரம் தான். எல்லாமே அரை மணி நேரம் தான். 2 பேர், 4 பேர், 6 பேர், 10 பேர், 2 சீட் சிக்காரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600, 300, 1500 ரூபா. ஸோ இது நம்ம பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இவன் வேணாம். நம்ம நேராக என்ன பண்ணுவோம்னா ஏதாவது பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டை பிடிச்சி உட்காந்துருவோம். இந்த பட்ஜெட் நம்மளுக்கு ஸ்டேவ் ஆகாது. பட் நீங்கள் ஒரு தடவை வரீங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த சன்செட் ஆகிற டைமில் அதில் போனால் சூப்பராக இருக்கும். ஸோ மிஷின் ஃபெயில். அதெல்லாம் நான் பகிரங்கமாக ஒத்துக்குவேன். முடியலை, நடக்கலை. 300 ரூபான்றது இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு மட்டும் அந்த படாபாக் மட்டும் 150 ரூபா கொடுத்துருக்கேன். அப்புறம் அங்கே ஒரு 80 ரூபா கொடுத்துருக்கேன். இப்படியே போனால் தான் பட்ஜெட்டில் போக முடியும். ஏன்னா என்னோடய பெரிய எக்ஸ்பென்ஸே ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்டேவு ஃபுட்டையும் தாண்டி டிக்கெட்லேயே பாதி காசு போயிடுதுங்க. இன்றைக்கி வீக்கெண்டு வேறு, கடைக்கண்ணி நிறையா இருந்தாலும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ ஏறிட்டு ஜெர்க்கடிக்கணும். சன்செட்டை மிஸ் செய்து விட்டோமுங்க. சன்னி இறங்கிடுச்சு கிட்டத்தட்ட. பட்டன் ஓகே 6 बजे மார்னிங் 6 बजे 15 मिनट पहले. ठीक है. ஆனாலும் அழகாக தாங்க இருக்குது. மிஸ் ஆகிவிட்டது நண்பர்களே. இன்னொரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுமா. ஐ மீன் அங்கே தேர்னதுக்கு பதிலாக இங்கே வந்திருக்கணும். இங்கே வந்திருந்தால் சன்செட்டு அழகாக பார்த்துருந்துருக்கலாம். மிஸ் ஆகிவிட்டது. மிஷின் ஃபெயில்ட் அகேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சன்செட்டு தான் காட்ட முடியல. ஆனால் இங்கே ஒரு அருமையான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ஷோ. அதாவது கடிசர் லேக்கில் வந்து லைட் ஷோ வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். சரி, நான் மட்டும்தான் இருப்பேன், பெரிய லெவலில் கூட்டம் இருக்கான்னு நினச்சேன். பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எப்பவும் 200-300 பேர்கிட்ட இருப்பாங்க ஆளுங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க.
ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த கோப்ரோவில் வந்து அது கேப்சர் பண்ண முடியும்னு தெரில. இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு நான் வந்து கேமராவில் அட்டாச் பண்ணி போடுறேன். 7 மணிக்கு வந்து ஷோ ஆரம்பிச்சிடும், இந்த வாட்டர் ஷோங்கிறது. அது வந்து இந்த உங்களுக்கு தெரியுதா, இந்த சின்ன சின்ன மெட்டீரியல் மாதிரி தெரியல, அங்கேருந்து அப்படியே தண்ணி ஸ்ப்ரே ஆகும். தண்ணி ஸ்ப்ரே இடத்துல லைட்டு போடுவாங்க. லைட்டு போட்டு அது ஒரு மாதிரி அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். அந்த டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு லைட்டாக க்ரீன் கலர் ரெட் கலர்னு இது பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களுக்கு ஷோ. நான் உங்களுக்கு ஃபோனில் எடுத்து காட்டுறேன், இதில் நல்லா வராட்டி. तुम्हारे लिए भी प्रकट नहीं किया जाता है। एक दिन मेरा वंश यहाँ पल्लवित होगा और मेरा ही एक वंशज जिसके कुल में मेरा मेघाडंबर छत्र होगा और यहाँ भव्य दुर्ग की स्थापना करेगा। There's someone to save me. I can't find myself. I'm totally lost. என்னங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா? எப்படி எல்லா இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். பட் சாரிங்க, என்னால் உங்கள்கிட்ட வந்து சன் செட்டு வந்து கரெக்டாக டைம் மிஸ் ஆனால காட்ட முடியல. பட் அடுத்த வர வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சன்செட் காட்டுவேன். என்னடா இருட்டி இருந்துச்சு, என்னடா இங்கே வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவுட்ரோ வந்து இப்போ தான் கொடுக்குறேன். அடுத்த நாளில் வந்து இந்த அவுட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, மீண்டும் வருக.